ஈரோட்டில் அரசு பேருந்தின் மேற்கூரையில் இருந்து மழைநீர் விழுகியதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து பவானி நோக்கி செல்லும் அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று மாலை ஈரோட்டில் பரவலாக மழை பெய்ததால் பேருந்தின் மேற்கூரை ஓட்டை வழியாக பேருந்திற்குள் மழைநீர் ஒழுகியுள்ளது. இதனால் பயணிகள் மழையில் நனைந்தபடி சென்றுள்ளனர். இதனை பேருந்தில் பயணித்த பயணி ஒருவர் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டதால் அந்த காட்சிகள் வைரலாகி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே நோயாளி போல் வந்து போலி மருத்துவரை முதன்மை மருத்துவ அலுவலர் பிடித்துள்ளார். கட்டேரி பைரவன் வட்டம் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு பல ஆண்டுகளாக வீட்டில் மருத்துவம் பார்த்து வருவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து நோயாளி போல் ராஜேந்திரன் வீட்டிற்கு மருத்துவம் பார்க்க சென்ற திருப்பத்தூர் மாவட்ட முதன்மை மருத்துவ அலுவலர் போலி மருத்துவர் என்பதை உறுதி செய்த பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதையடுத்து அங்கு விரைந்து வந்த போலீசார் ராஜேந்திரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் புளியம்பட்டியில் சேவல் சண்டை சூதாட்டத்தில் ஈடுபட்ட 13 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புஞ்சை புளியம்பட்டி அருகே மாரம்பாளையம் முந்திரிமேடு என்ற இடத்தில் பணம் வைத்து சேவல் சண்டை நடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்களை சுற்றி வளைத்து மடக்கி பிடித்துள்ளனர். விசாரணையில் சேவல் காலில் கத்தியை கட்டிவிட்டு பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இதையடுத்து கோவை, திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 13 பேரை கைது செய்த போலீசார் 13 இருசக்கர வாகனங்கள் 97,000 ரூபாயை பறிமுதல் செய்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் பேருந்து நிலையம் முன்பு அதிவேகமாக சரக்கு லாரி கட்டுப்பாட்டை இழந்து அடுத்தடுத்த 3 வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. கர்நாடகாவின் தாவணிக்கரையில் இருந்து வந்த சரக்கு லாரி அரூர் பேருந்து நிலையம் முன்பாக அதிவேகமாக வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பிக்கப் வாகனம், 3 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. விபத்து நடைபெற்ற போது பொதுமக்கள் அதிக அளவில் நடமாட்டம் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள் சரக்கு லாரியில் இருந்து தவிடு மூட்டைகளை அப்புறப்படுத்துவதற்கு உதவி புரிந்தனர். ஜவ்வாது மலை பீமன் நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ள நீரில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பகுதியில் உள்ள ஜவ்வாது மலையில் பெய்த கனமழையின் காரணமாக பீமன் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதனிடையே ஜவ்வாது மலையில் 2 நாட்கள் நடைபெறும் கோடை விழாவிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். அத்துடன் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக குளிக்கவும் வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். திண்டுக்கல் அருகே அடுத்தடுத்து 5 வீடுகளின் பூட்டை உடைத்து நகை, பணம், பைக்குகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபால்பட்டி காந்தி நகரைச் சேர்ந்த ஜோதி, மணிகண்டன், முனீஸ்வரி ஆகிய மூவரும் வெளியூருக்கு சென்ற நிலையில் அவர்கள் வீடுகளை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் தங்க நகை, பணம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் இதே பகுதியில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 பைக்குகளையும் அந்த மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சானார்பட்டி போலீசார் மற்றும் கைரேகை நிபுணர்கள் விசாரணை நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் உரிமையாளர்கள் வந்து புகார் அளித்த பின்னரே எவ்வளவு பணம், நகை கொள்ளையடிக்கப்பட்ட என்ற விவரங்கள் தெரியவரும் என்றும் போலீசார். கடலூர் அருகே மகளிர் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் புடவை, அரிசி வாங்க பெண்கள் முண்டியடித்ததால் வயதானவர்கள் நெரிசலில் சிக்கி பரிதவித்துள்ளனர். விருதாச்சலத்தில் 33% பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றிட கோரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் மகிழா காங்கிரஸ் கட்சி தலைவர் அசினா சையத் உள்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சி முடிந்தவுடன் புடவை மற்றும் அரிசியை வாங்க பெண்கள் முண்டியடித்து சென்றுள்ளனர். இதில் சில வயதானவர்கள் சிக்கி பரிதவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் அருகே வட மாநிலத்தவர் நடத்தி வரும் பான்சி கடையை சேதப்படுத்தி தீயிட்டு கொளுத்த முயன்ற சம்பவம் நடந்துள்ளது. கே ரோடு சாலையில் வட மாநிலத்தைச் சேர்ந்த விக்ரம் ராம்சிங் என்பவர் பான்சி கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடைக்கு வந்த இளைஞர் ஒருவர் ஊழியர்களிடம் வம்பு செய்ததோடு பெட்ரோல் ஊற்றி கடையை கொளுத்த முயன்றுள்ளார். அப்போது சுதாரித்துக் கொண்ட ஊழியர்கள் அதை தடுத்து அவரை வெளியேற்றியுள்ளனர். அப்போதும் இளைஞர் தொடர்ந்து கற்களை எறிந்து கடையை சேதப்படுத்தியுள்ளார். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து கடையின் உரிமையாளர் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது.
யாரும் தெரியல, பையன் யாரும் தெரியல. கரூருக்கு பெங்களூருவில் இருந்து ரயில் மூலம் கடத்தி வரப்பட்ட 300 டெட்ரா பேக் மதுபான பாக்கெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் சட்டவிரோத மது விற்பனையை கட்டுப்படுத்த கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின்படி தனிப்படை போலீசார் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். இதனிடையே சந்தேகத்தின் பேரில் துளசிக்கொடும்பு கிராமத்தைச் சேர்ந்த பழனிசாமி என்பவரை போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் 300 டெட்ரா பேக் மதுபான பாக்கெட்டுகளை சட்டவிரோதமாக பெங்களூருவில் இருந்து ரயில் மூலமாக கரூர் மாவட்டம் கொண்டு வந்த போது போலீசார் கையும் களவுமாக கைது செய்து மது பாக்கெட்டுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர்.